மாப்பிள்ள ஆரிஃப் வரான்டா. எனக்கு தெரிஞ்ச அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட வரான் தான் நினைக்கிறேன். உனக்கு சண்டை எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீ வரலன்னு சொல்லாதடா, வரேன்னு சொல்றா. எது கூப்பிட்டா போனோமா? அவன் மண்ண துரோகத்தினால என்னைக்கு மறக்க முடியாதா? மரியாதை தலைவாசல் மிதியாதான்னு பெரியவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்கடா. அவன் உன்னை மதிச்சு தான்டா கூப்பிட வரான். கூட பேசாரா? வெக்கம் மானம் சூடு சொன்னதுக்கு எவனும் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டான். நானும் போக மாட்டேன், நீயும் போக கூடாது. நான் ஏன்டா போக கூடாது? ஏன்னா உனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லையே. மாப்பிள மாப்பிள என் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம், கண்டிப்பா நீ வரணும்டா. விளங்குமா? டேய் போ சொல்றா அவனை. மாப்பிள நீயும் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறா. போ சொல்றா. அவன் போடலானே, நம்ம போவோம். ஹலோ மாப்பிள்ள, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் ரெடியா நிக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரி மாப்பிள நீ அங்கேயே இரு, நான் அந்த சைடு தான் வரேன், வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். பிரியாணி கன்ஃபார்ம். மாப்பிள உட்கார் போலாம். ஓகே மாப்பிள்ள. அதுக்குள்ளேயே மண்டபம் வந்துச்சு. பரவாயில்ல, டி ஷர்ட் இன் பண்ண கூட நல்லா தாங்குது. மாப்பிள்ள அவன் முறைச்சிட்டே நிக்கிறான்டா. இதுக்கு மேல என்ன நல்லா இருக்காது. நீ வண்டி எடுத்து கிளம்புவோம். முறைகிறானா நீ வேற? மாப்பிள நேத்து நைட்டே நீ போன் பண்ணி வரேன்னு சொன்னல, அது தெரியாம இவன் பேசிட்டு இருக்கான். வா வந்து உட்கார் போலாம். என்ன மட்டும் பிரியாணி சாப்பிட போக கூடாதுன்னு சொன்னியாடா. சரி தள்ளி உக்கார்றா. இதெல்லாம் பார்த்தா பழக முடியுமா?